பினாங்கில் வெயில் இப்போ கிழிச்சிட்டு இருக்குது. இந்த வெயிலுக்கு இந்த டெசர்ட் வந்து ரொம்ப இதமாக இருக்கு. ஃபேமஸான செண்டோல் வாங்கியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸான டெசர்ட். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வெயிலுக்கு எல்லோரும் சாப்பிட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஐட்டம். இதில் வந்து நிறைய ஐட்டம் போட்டு ஐஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஐஸ் பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் வச்சு துருவி எடுத்து அதிலிருந்து வர ஐஸ் போட்டு அதுக்குள்ளே நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் எல்லோ கலரில் இருக்கிறது கார்ன், இது க்ரீன் கலரில் வந்து சேமியா மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி போட்டிருக்குறாங்க. இன்னும் வந்து உள்ள பீன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ரௌன் கலரில் பீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதனோட பேஸ் பார்த்திங்கன்னா ஐஸும் தேங்காய் பாலும். இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக கொடுத்தாங்க. வெயிலுக்கு அப்படியே கரைஞ்சி லிக்விட் ஆகிட்டே வருது. அந்த ஐஸ் வந்து துருவன் ஐஸ் தானே கொடுத்தாங்க, அது அப்படியே கரைஞ்சி லிக்விட் ஆகிட்டே வருது. தேங்காய் பால் ஃப்ளேவர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்காய் பாலோடு சேர்ந்து அப்படியே கூட போட்டிருக்கிற எல்லாத்தோட ஃப்ளேவரும் சேர்ந்து வருது. தேங்காய் பாலே கூலிங்காக உள்ளே கொஞ்சம் பீன்ஸு, சேமியா, கார்ன் எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பினாங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை செண்டோல் மாதிரி இன்னொரு ஃபேமஸான ஐட்டம் இருக்குது. இதுக்கு பேர் ஐஸ் கச்சாங். டேஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, நல்லா தான் எங்ககிட்ட சொல்லுங்க, பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. என் பேர் அமீர். ஓகே, தேங்க்யூ. இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் தேங்காய் பால் போட்டிருக்காங்க, அதுக்கு பதிலாக இதில் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் போட்டிருக்காங்க. ஐஸ் வந்து துருவி அதில் வந்து மேலே வந்து ஜெல்லி, கார்ன், பீன்ஸ், இதுக்கு பேர் தான் செண்டோல் வச்சு இந்த ஐஸில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் போட்டு அதில் வந்து ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் திருவிழாலெல்லாம் ஐஸ் வந்து துருவி அதில் வந்து மேலே கலர் எசன்ஸ் போட்டு கலராக கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கூட இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளால் மென்று சாப்பிட முடியும். அது நம்ம வந்து ஐஸ் மாதிரி சாப்பிடுவோம், இதை வந்து கூட மென்று சாப்பிட்லாம். ஆனால் டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்குது. ஆனால் எனக்கு வந்து அந்த ஐஸை தான் ஞாபகப்படுத்துது. இங்கே செண்டோல் சாப்பிட வந்த கடையில் வந்து ஒருத்தர் இருந்தார். பேச ஆரம்பிச்சார். ஒரே சினிமா டைலாகாக பேசுகிறாரு. படம் பேர் சொல்கிறாரு, சினிமா டைலாக்லாம் பேசுகிறாரு, பயங்கரமாக பேசினார். மூச்சு விடாமல் ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே பினாங்கில் பார்த்திங்கன்னா நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, எல்லாமே கதம் தான். முடிந்தாவே இருக்கட்டும். மீண்டும் 6ஆம் ஆகட்டும். எல்லாமே பாபா செயல் தான். நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். வண்டி தான் கூட்டமாக வரும், சிங்கலாக தான் வரும், கோலை தான் வரும், வீரம் என்னைக்கும் ஒத்தையாக தான் வரும். நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்டா என்னோட பேச்சை நானே கேட்க மாட்டேன். மன்னிப்பு தமிழ் அகராஜியில் பிடிக்காத வாழ்க்கை மன்னிப்பு. 10 பேர் நல்லா இருந்தால் உயிரை கொடுக்கவும் தாங்க மாட்டேன், உயிரை எடுக்கவும் தாங்க மாட்டேன். அநியாயத்தையும் அக்கிரமம் கட்டி கேட்க அண்ணன் வேலாயுதம் வருவாண்டா. என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தா, நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தா, செத்தா இந்த மண்டல சாவு. அந்த நேரத்தில் நான் எழுப்ப உரிமை குரல். இங்கே மட்டுமல்ல, உலகத்தில் வாழும் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காலோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழித்து கொண்டு தான் இருக்கும்.
Yeah. Line clear. Astaka Vista, game is over. Goodbye. Please stop. Again, line clear. The game is over. Selamat baru. Wawasan 2020. Line clear அம்மா. உங்கள் நல்வாழ்வை என்றும் எதிர்கொள்ளும் ஒருவர் நன்றி. மீண்டும் ஒரு அன்பே நட்பே துணை மகிழ்ச்சி.